Hello friends, welcome to ARK Diaries. Chennai Redhills இருக்கக்கூடிய Madrasbikecare shop தாங்க வந்திருக்கோம். இவங்க ஷாப்போட தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ராயல் என்ஃபீல்ட் புல்லட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரெண்டு YAMAHA RX100 YAMAHA RX135 பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்டரேஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 RX இருக்குது. ஸோ இன்னும் நிறைய RX இவங்க ஷாப்பில் ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த வீரப்பன் தீமில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 million வியூஸ் கிட்ட போயிட்டுருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி தீம் AIRBRUSH பெயிண்டிங் பண்ணணும்னு கேட்டுட்ருப்பீங்க. ஸோ எந்த தீம் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எந்த தீம் வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பைக்கை வந்து ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறாரு கார்த்திக் ப்ரோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ பண்ணுறோம். ஸோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லேவும் போயிருந்தீங்க உங்கள் பைக்கில். ஸோ அந்த ட்ரிப் எப்படி இருந்தது, அந்த மெமரிஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் எல்லாருக்கும் வந்துட்டு வணக்கம், பேக் டு ARK Diaries. ஸோ கைஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சென்னை டு லடாக் ட்ரிப் அட்டகாசமாக அந்த சீரீஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டாகிராமில். பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர், த்ரில்லிங், என்ன சொல்லுவாங்க, ஒரு டேஞ்சரஸ், பியூட்டிஃபுல் எல்லாமே கலந்த ஒரு பயணம் தான் வந்து சென்னை டு லடாக் ட்ரிப். அண்டு ஃபுட், நாங்கள் வந்துட்டு மோட்டோ பிளாக் பண்ணுறோமா ஃபுட் பிளாக் பண்ணுறோமான்றது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போச்சு. அவ்வளோ சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. சேம் டைம் பட்ஜெட்லேயும் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்டு லைஃப்பில் எல்லா பைக்கர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஒரு சராசரி மனிதனாக இருந்தாலுமே ஒரு லடாக்கில் ஒரு பயணம் பண்ணணும். பிகாஸ் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான, இந்தியாவில் அவ்வளோ ஒரு அழகான இடம் இருக்குங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். அதை பற்றி பேசணுன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஸோ லெட்ஸ் கோ இன்சைட் திஸ் வீடியோ. இந்த ட்ரிப்பை பற்றி இன்னொரு கேள்வி, எவ்வளோ நாள் ஆச்சு? முக்கியமாக பட்ஜெட் தான் நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அதுவும் இல்லாமல் நீங்கள் சூப்பர் பைக்கில் வேறு பண்ணியிருக்கீங்க, பெரிய வண்டியில் TRK 502ல் வேறு பண்ணீங்க. எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, எத்தனை நாள் ஆச்சு? நான் சொன்னால் எவ்வளோ பேர் நம்புவாங்க தெரில, பட் உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ ஐம் கோயிங் டு டெல் த ட்ரூத். இங்கேருந்து சென்னையிலேருந்தே லடாக் நல்லா சுற்றிட்டு, டெல்லி சுற்றுறோம், ஆக்ரா, எதெல்லாம் எங்களுக்கு சுற்றி பார்க்கணும் ஆசையோ எல்லாத்தையும் சுற்றிட்டு மறுபடியும் சென்னைக்கே போன பைக்லேயே வந்தோம். பைக்கு பார்த்திங்கன்னா TRK பெனிலி யூஸ் பண்ணியிருந்தோம். பெட்ரோல் மட்டும் 28,000 ஆயிருந்ததுங்க. போகிறதுக்கும் சரி வரத்துக்கும் சரி, அங்கே சுற்றுறதுக்கெல்லாம் பெட்ரோலுக்கு 28,000. அண்ட் அதர் காஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணோன்னா நாங்கள் 2 பேர் பயணம் பண்ணியிருந்தோம். எனக்கு 34,000, என் கூட தம்பி வந்திருந்தாப்புல, அவருக்கு 33,000. ஸோ 2 பேரும் சேர்த்தோன்னா ஆல்மோஸ்ட் லைக் 70,000ங்க. 70,000ல் 2 பேர் சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணியோம். பட் சில இடத்துல வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தோம். லைக் ஸ்டேலாம் வந்துட்டு பெட்ரோல் பங்க், தாபா, அப்புறம் அங்கங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். சில இடத்துல வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் குளூர்லலாம் வந்துட்டு ரூம் போட்டோம். ஸோ அதுவுமே நம்ம சூப்பராக அட்டகாசமாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஓகே ப்ரோ, சென்னையிலேருந்து லே ஃபுல்லாக சுற்றிட்டு திருப்பி சென்னை வரைக்கும் பைக்கில் வந்துருக்கீங்க. எவ்வளோ? 2 பேருக்கு வந்துட்டு 70,000 ஆயிடுச்சு. எவ்வளோ நாள் ப்ரோ? 23 days ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஆக்சுவலி இதில் டேஸ் இன்னும் ஆட் கூட நம்ம பண்ணியிருக்கலாம், பட் உடம்பு ஒத்தளிக்கல. அவ்வளோ குளிருங்க. குளிர்னா பயங்கர குளிர், மூக்கில் ரத்தம் வருது, உடம்பெல்லாம் எதுவுமே பண்ண, வண்டி ஓட்ட முடியலங்க. இந்த இடத்துல பிடிக்க முடியல. இந்த க்ரிப்பு க்ளவுஸ் போட்டால் ஆப்போசிட்டில் உள்ள சில்லுன்னு காற்றுலாம் பயங்கரம். இங்கே என்ன நினச்சி போனோன்னா பயங்கர வெயில் 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 வெயில், நம்ம போயிட்டு ஜாலியாக ஐஸில் படுத்துடலாம். ஐஸில் பார்த்த வரைக்கும் எப்படா வெயில், எப்படா சென்னைக்கு போவோன்ற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. ப்ரோ, உங்களோட அடுத்த ட்ரிப் நம்ம பேசலாம். ஸோ நம்ம RX தம்ப்நெயில் பார்த்துட்டு இப்போ RX பற்றி தான் பேச போகிறோன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் உங்கள் பின்னாடி இருக்க கிட்ஸ் பைக்கை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நிறைய கலர்ஸில் வந்திருக்கு, டெலிவரி கொடுத்துட்ருக்கீங்கன்ற மாதிரி போட்டுட்டு இருந்தீங்க. இதுலேயும் இப்போ எல்லா கலர்ஸும் இருக்குது அப்படி? ஆமாம், வி ஹேவ் மெனி ஸ்டாக்ஸ். அதாவது வந்துட்டு எல்லோ, ப்ளூ, ரெட், ஆல்ரெடி ஆரஞ்சு வந்துட்டு டெலிவரி ஆயாச்சு. கைஸ் எல்லாருக்கும் ஒன்று நான் சொல்கிறேன், இதை வந்துட்டு சேல் பண்ணுறது எங்களோட பிஸ்னஸ் மோட்டிவ் கிடையாது. ஜஸ்ட்டு இன்னி காலகட்டத்து கிட்ஸுங்கெல்லாம் ஃபோனும் கையமாகவே இருக்காங்க, வீடியோ கேம்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு வெளியே வரணும், வீட்டை விட்டு வெளியே வரணும்னா இது ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி நல்லா ஒரு மோட்டர் பைக் ஓட்ட போகிறோம் அப்படின்னா கிரவுண்டுக்கு வருவாங்க. அவங்க மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸில் ரிலீஸ் ஆகும் ஃப்ரீயாக. அண்ட் ஃப்யூச்சரில் ஹெல்மெட்ஸ்லாம் வேர் பண்ணி இப்போலேருந்தே சொல்லி கொடுத்தோன்னா ஃப்யூச்சரில் அவங்க பெரிய ஆட்கள் ஆகும்போது நம்ம ஹெல்மெட்லாம் வேர் பண்ணி தான் பைக் ஓட்டணும், அந்த ஒரு மோட்டிவ் வரும். அண்ட் இந்த பைக்ஸ் வந்துட்டு ரொம்ப இடத்துல வந்துட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த வீடியோஸை போடுறது, இந்த வீடியோஸ் போடுறது 2,500 சிகைஸ். இந்த வண்டியெல்லாம் 2,500 யாரும் கொடுக்க மாட்டாங்க, கிடைக்கவும் கிடைக்காது. உண்மையான வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு நல்ல காஸ்ட் இருக்கும். 25,000லேருந்து 35,000-40,000 வரைக்கும் பேஸ்ட் ஆன் த வேரியன்ட் இருக்குது. பட் அது கம்மி கொடுத்தாங்கன்னா அது ஃபேக்குன்னு நினச்சிக்கோங்க.
25-30,000 கம்மி இதை கொடுத்தாங்கனாவே இது ஃபேக்கு கைஸ். இது வந்துட்டு 2 விதமாக ஸ்டார்ட் ஆகும். ஒன்று செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோப்பில் ஸ்டார்ட் ஆகும். இது பெட்ரோல் பைக், 2 ஸ்ட்ரோக் இன்ஜின், ஆஃப் ரோட் வெஹிக்கல்ஸ் இருக்குது. அண்டு 4லேருந்து 10-12 வயசு வரைக்கும் ஓட்டிக்கலாம். நம்மளோட பேஜில் பார்த்துருப்பீங்க டெலிவரி வீடியோஸ் எல்லாம். ஸோ யாரெல்லாம் இங்கே வாங்குறீங்களோ அதையும் நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம். அவங்களும் வந்துட்டு ஒரு பூஸ்டப் ஆகணும் கிட்ஸுமே. ஸோ நம்ம பைக் டெலிவரி எடுத்திருக்கோம், நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஹெல்மெட்ஸ் வேர் பண்ணணும், கியர்ஸ் வேர் பண்ணணும். ஸோ இப்போலேருந்தே அதை பண்ணாங்கன்னா இப்போ நாங்கள் லடாக் போயிட்டு வந்தோம், ரொம்ப சேஃபாக போயிட்டு ரொம்ப சேஃபாக வந்தோம். ரொம்ப பேர் நினச்சோம் எப்படி இங்கேருந்து லடாக் போயிட்டு எப்படி வர போகிறீங்க. கைஸ், இட்ஸ் நாட் எ திங். நம்மளோட சேஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சேம் டைம் நம்ம மோட்டர் பைக்கை கேர் பண்ணிக்கிட்டோம்னா அது நம்மளை கேர் பண்ணிக்கும். இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் பைக்கை நல்லா கேர் பண்ணியிருந்தேன், அது எங்களை கேராக சேஃபாக கூட்டிகிட்டு வந்து திருப்பி மறுபடியும் மெட்ராஸ் பைக்கில் சேர்த்துருச்சு. ஓகே. ஸோ கிட்ஸ் பைக் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ தேவை இருக்கவங்க கார்த்திக் ப்ரோ கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக. ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறீங்க வீடியோ ஃபோட்டோஸ்னு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்துருங்க, கிட்ஸை கூட்டிகிட்டு வாங்க, ஓட்டி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். கிட்ஸுக்கு பிடிச்சிருக்கா, சில கிட்ஸுக்கு வந்துட்டு ஓட்ட தெரியலன்னா விட்டுருங்க, ஏன்னா வாங்கிட்டு போய் வேஸ்ட்டு. ஸோ யாரெல்லாம் கிட்ஸு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க கிட்ஸை கூட்டிகிட்டு வாங்க, இங்கே வந்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறீங்க, அவன் ஓட்டலை, அப்படியே வேஸ்ட்டாக போயிடுங்க, வேஸ்ட் ஆஃப் மணி. அதனால் கிட்ஸை கூட்டிகிட்டு வாங்க, ஓட்ட சொல்லுங்கள். அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களா வாங்குங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகே ஓகே. அதான் அட்லீஸ்ட் அவங்க பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக அவங்க வாங்கி கொடுத்து நம்ம கத்தம் கொடுத்து. ஆமாம், ஜென்யூன். சில பேருக்குலாம் பிடிக்காது, நீங்கள் வாங்கிட்டு போய் அவனை மோட்டிவேட் பண்ண அவனுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? வேஸ்ட். ஓகே ஓகே. 12 வயசு வரையும் ஓட்டலாம்ல ப்ரோ அந்த? டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ஏன்னா நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தா அதில் உட்காந்துலாம் பார்த்தீங்க நல்லா சாலிடாக ஹெவியாக தான் இருக்கும். இல்லை, நம்மளோட கேரேஜில் உள்ள தம்பிங்களே ஓட்டுவாங்களே எல்லாருமே. ஓகே. ஸோ டெஸ்ட் ரைட்லாம் நம்ம கேரேஜில் உள்ள தம்பிங்க தான் ஓட்டி காட்டுவாங்க. அவங்களாம் ஆல்மோஸ்ட் 18-19 இயர்ஸ் ஓல்டு ஓட்டுவாங்க, வெயிட்லெஸ் கம்மியாக இருக்கிறவங்க. ஸோ தாராளமாக 12-13 வயசு வரைக்கும் ஓட்டலாம். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ YAMAHA RX-க்கு வந்துடலாம். எஸ் சாரி ப்ரோ. இப்போ இந்த ஏர்பிரஷ் பெயிண்டிங் தான் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த YAMAHA RX100 பற்றி பார்ப்போம். இது ஃபுல்லாக நம்ம ரெஸ்டோர் பண்ணதில்ல ப்ரோ. இது எக்ஸாக்ட்லி. சிகைஸ், ரொம்ப பேர் சொல்கிறாங்க இந்த வீடியோஸ் நான் நெட்டில் பார்த்தேன். சிகைஸ், நெட்டில் பார்த்தாலுமே எங்கள் வீடியோஸ் தான் நெட்டில் எப்படியோ சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கல்ஸ், எஸ்பெஷலி இந்த வீரப்பன் வெஹிக்கல்ஸ் எல்லாமே நம்ம பண்ணது தான். அண்ட் யூ கேன் ஜஸ்ட் see here கைஸ். யாரையும் நான் வந்துட்டு பர்டிகுலராக சொல்கிறேன், இதே பெயிண்ட்டை மறுபடியும் இன்னொரு ஆட்களும் பண்ணலாங்க. ஸோ யாரையும் நம்ம குறை சொல்லணும்னா எல்லார் வேலையும் வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வேலை நல்லா இருக்குது, அவங்க வேலை நல்லா இருக்குன்னு யாரும் இது பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளோட வேலைகளை பார்ப்போம். ஏன்னா நம்ம யாரோட்டும் கம்பேர் பண்ணணும். ரொம்ப பேர் வந்து வீடியோஸில் சொல்கிறாங்க அதை பர்டிகுலராக அவங்க பேரை சொல்லி இவங்க பேரை சொல்லி. சிகைஸ், எல்லாருமே உழைச்சி தான் பண்ணுறாங்க, யாருமே அப்படி ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ எங்கள் கேரேஜில் உழைச்சி பண்ணதை நான் பேசுகிறேன், மற்றவங்க யாரையும் நம்ம கம்பேர் பண்ண வேணாம். இது வந்துட்டு இந்த பிஸ்னஸ் கிடையாது, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. எக்ஸாம்பிள், இப்போ இந்த வீரப்பன் கான்செப்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இதிலே வந்துட்டு 4-5 கான்செப்ட் பண்ணிட்டோம். எல்லோவில் பண்ணியிருக்கோம், பிளாக்ல பண்ணியிருக்கோம், ரெட்டில் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்துட்டு அழகாக வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் தீம். அண்ட் தீஸ் ஆர் ஆல் பியூர்லி பெயிண்டிங் அகெயின். அண்ட் இதுக்கு நம்ம கேரண்டி வாரண்ட்டி கொடுக்குறோன்னா எஸ் டெஃபினட்டாக. அண்ட் அவங்களோட லோகோ இந்த பாருங்கள், அந்த பானையிலேருந்து ஃபயர் போகிற மாதிரி இங்கே 2 கத்தி அருவாள். ஸோ இந்த பக்கம் அதே மாதிரி வந்துட்டு வனக்காவலன். ஸோ வீரப்பனோட பிகாஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, ஆல் ஓவர் சவுத்துலேருந்து பிரம்மாண்டமான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் நான் இந்த வண்டியில் உட்காந்து காட்டுறேன், உட்காரும்போதே ஒரு கெத்தாக இருக்கும். ஏன் இன்றைக்கி அந்த மிலிட்ரி ஃபேண்ட்லாம் போட்டோன்னா இதெல்லாம் லடாக்கில் வாங்கினது. ஏன் போட்டோன்னா சரி இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ண போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் வீரப்பன் வந்துட்டு கெத்தாக காட்டில் சுட்டியிருந்தாங்க. ஸோ அப்போலாம் அந்த மிலிட்ரி இது தான் போடுவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்க போகிறோன்னு நானும் மிலிட்ரி ஃபேண்ட்லாம் போட்டு சீனாக வந்துட்டேன். ஸோ இந்த பக்கமே பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருக்குமே தெரியும் காடு வெட்டி குரு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட தொண்டர்கள், அவங்களோட ஃப்ளாக். அதே மாதிரி இங்கேயும் அழகாக வந்துட்டு RX100. ஸோ வனக்காவலன். ஓகே. அண்ட் கீழுமே எல்லோ கொடுத்துருவோம். கைஸ், இந்த வண்டியோட ஃபினிஷிங்கே ரொம்ப ஒரு சூப்பராக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது இதில் யூஸ் பண்ணியிருக்க பிளேட்டிங்காக இருக்கட்டும், அதாவது ஒவ்வொரு வண்டியில் ஒன்று. இப்போ இதில் வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு மெட்டாலிக் கிரே யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டாலிக் கிரே, இதுவும் மெட்டாலிக் கிரே யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த மட்காடு பாருங்கள் இல்லையா, எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இன்ஜின் பாருங்கள் மெட்டாலிக் கிரே, இதில் சில்வர், இதுலேயும் சில்வர். ஸோ எக்ஸாம்பிள் மெட்டாலிக் கிரே, இது ரெண்டும் டார்க் மெட்டாலிக், இது சில்வர், இதுவும் சில்வர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 100. அண்ட் இந்த சீட்டு வந்துட்டு கொஞ்சம் தூக்கியே போடும், ரொம்ப கட் சீட், இந்த மாதிரி ரொம்ப கட்டாக இல்லாமல் கொஞ்சம் தூக்கியே வந்திருக்கு. பில்லியன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு நீட்டாக ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அண்ட் தண்டர்பர்ட் எக்ஸோட மிரர் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு நல்ல மிரர் தாங்கன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் இதை வந்துட்டு ஃபுல் ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்கோம். தூரத்தில் பார்க்கும்போதே தெரியும், நல்லா ஒரு பவர், சூப்பர் பவர் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியை. அதுதான் ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். அண்ட் வி வில் கோ ஃபார் 135.
RX135. இந்த வண்டியோட கதையை சுவாரஸ்யமானது. இந்த வண்டியோட கஸ்டமர் தான் ஃபர்ஸ்ட் ஓனர். இந்த வண்டி வாங்கும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காப்புல, சந்தோஷமாக இருக்கேன். பட் இந்த வண்டியை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் போனேன். பட் இப்போ புல்லட்டும் வாங்கிட்டாப்புல. பட் ஸ்டில் இந்த வண்டியை நான் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கார்த்திக் பிரதர் வண்டியை எனக்கு ஷோரூம்லேருந்து இறக்கும்போது எப்படி இருந்தோ அப்படி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட்டு என்னை ட்ரஸ்ட் பண்ணி வந்தாங்க. அவங்களுக்கு நான் இதை கொடுத்துருக்கேன். வந்து பாருங்களேன் எவ்வளோ ஒரு அந்த பிளேட்டிங் குவாலிட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஃபினிஷ்டாக உங்களுக்கு அந்த ஃபுட் ரெஸ்ட்டாக இருக்கட்டும். இதை நம்ம டக்குன்னு பார்க்கும்போது ஒரு பழைய வண்டி சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த உங்களுக்கு சாக் அப்சர்ஸு RX135 இந்த ஸ்டிக்கரிங் இதெல்லாம் வந்துட்டு பெயிண்டிங்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். சீட்ஸு ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்துட்டு பார்த்து தான் பண்ணலாம். அதான் ப்ரோ இந்த RX100 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர்பிரஷ் பெயிண்டிங் போட்டு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க. டெஃபினெட்லி நிறைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்காக விரும்புவாங்க. ஒரிஜினல் அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸும் இருக்குது. இது எல்லாமே பெயிண்டா ப்ரோ, ஸ்டிக்கர் இல்லையா? இல்லை இது எல்லாமே ஏதோ ஒரு பெயிண்டிங்கே பண்ணியிருப்போம், ஸ்டிக்கர் கிடையாது. அண்ட் ரொம்ப பேர் ஸ்டிக்கர் ஒட்டி கிளியர் பண்ணுவாங்க. சிகைஸ் மறுபடியும் சொல்ல யார் வேலையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்ரிபடி ஹேவ் எவ்ரி டேலண்ட்ஸ். எனக்கு எல்லாரும் தெரியும்னா கிடையாதுங்க. எனக்கு சில விஷயங்கள் தெரியும். அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிய வேண்டியது இருக்குது. ஸோ வில் ஆல் லைக் சப்போர்ட் எவ்ரிபடி கைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கேங்க. ஸோ நான் தான் வந்துட்டு சூப்பராக பண்ணுறேன், நான் தான் சென்னை, நான் தான் தமிழ்நாட்டில் மாஸ் அப்படி சொல்ல வரல. என்னோடய பெஸ்ட்டு என்னோட நம்பி வந்த கஸ்டமர் கொடுத்துருக்கேன். இதை வந்துட்டு RX135 பார்க்கும்போது நீங்கள் வீடியோலேயே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ஷோரூம்லேருந்து இறக்குற பீஸ் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இதுவாக இருக்கட்டும். இதை பெயிண்டிங் பிளாக் கொடுத்துருக்கோமா, சைனிங் பிளாக் ஒரிஜினாலிட்டி. பிரதர் சொன்ன மாதிரி வந்துட்டு ரொம்ப பேருக்கு இந்த ஒரிஜினல் ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்னமும் அந்த ரோட்டில் ஒரிஜினல் RX100 பீட்டோட ஓட்டிட்டு போனோம் RX135. அண்ட் இதுவுமே அதே மாதிரி வந்துட்டு அந்த ரெட் கலர் மறுபடியும் இதுக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது. அது வந்துட்டு இதுனா இந்த கலருக்கு ஒரு க்ரேஸ் இருக்குது. சீட்ஸு ஸோ மறுபடியும் எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். எல்லாமே அந்த பிளேட்டிங் பண்ணுறது. டயர்ஸ் வந்துட்டு சில டயர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி போடுவோம், ஹாஃப் ரோட் டயர்ஸ். கஸ்டமர் போய் கேட்குறனால இங்கே ஒரு ஹாஃப் ரோட் பட்டன் இருக்கும். சில கஸ்டமருக்கு வந்துட்டு பிளெயின் தேவைப்படும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பட் சில பேருக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி, ரியரில் ஹாஃப் ரோட். எக்ஸாம்பிள் இந்த வண்டி ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்கோமா, ரியரில் ஹாஃப் ரோட் டயர். ஏன்னா பிரேக்கிங் சிஸ்டம், கிரிப்பு, ஸோ இதுலேயுமே அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க பின்னாடி கிரிப்புக்காக. ப்ரோ இப்போ இது ஃபுல் ரெஸ்டோருக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு மினிமம் பட்ஜெட்னா எவ்வளோ ஆகும் RXக்கு? ப்ரோ பேஸ்ட் ஆன் வண்டி வர நம்ம கண்டிஷன், நல்லா ரன்னிங் கண்டிஷனில் வந்தால் ஒரு 2 months 1.5 months கொடுக்க பார்க்கலாம். இல்லை வண்டி ரொம்ப ஸ்க்ராப் ஆகும், சில வண்டியில் ரொம்பவே ஸ்க்ராப்பு வேஸ்ட் கண்டிஷன் வரும், மினிமம் 3 months ஆகும். அதுக்கு கம்மி பண்ணணும்னா எங்ககிட்ட அந்த குவாலிட்டியாக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிரும். அதனால் நாங்கள் குவாலிட்டியாக மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ வில் டேக் மினிமம் ஆஃப் 2 months டைம், அதனால் மேக்ஸிமம் 3 months எடுத்துக்கிறோம். ஓகே. அண்ட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 60,000-70,000 இருந்தால் தாங்க நல்லாவே பண்ண முடியும். மினிமமாக அதுக்கு மேலே இருந்தால் இன்னும் சூப்பராக பண்ணலாம். சில பேர் 40,000 30,000 அந்த ஒர்க் வந்துட்டு நம்ம கேரேஜில் பண்ணுறது கிடையாது. ஏன் கேட்குறீங்கன்னா, இப்போது இந்த வண்டி பார்க்குறீங்க, இப்போ நீங்களே ஒரு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு ஃப்ரெண்டு குறை சொல்லக்கூடாது. என்னப்பா இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இந்த டயரை மாற்றிருக்கலாம், என்னப்பா இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்பேர்ஸ் மாற்றிருக்காங்க. இதில் குறை சொல்கிற அளவுக்கு நம்ம எந்த ஒரு சான்சஸாக கொடுக்கறது கிடையாது. பிகாஸ் வி சேஞ்ச் த என்டையர் ஸ்பேர்ஸ், வி மேக் இட் பிராண்ட் நியூ கைஸ். ஸோ தட் கஸ்டமரும் ஹாப்பி. ஒரு 100-200 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் கஸ்டமர்கிட்ட கேட்டு உரிமையாக. பெஸ்ட்டாக கொடுத்துட்டோம், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்கள்ல. ஓகே. இப்போ இந்த வண்டி நான் நிற்கிறேன் பாருங்கள், இந்த வண்டியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனால் ரோட்டில் அப்படியே ஒரு லுக் விடுவாங்க, என்னடா RX வண்டி ரோட்டில் வருது. அதை மட்டும் யார் எல்லா வயசுக்காரங்களும் பொண்ணை சைட் அடிக்கிற மாதிரி எடுப்பாங்க. தாத்தாலேருந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து கிட்ஸ், அதாவது இப்போ 18 16+, 16 17 18+ எல்லாருமே பார்க்குற ஒரே வண்டி RX135 இருக்கட்டும், 100 இருக்கட்டும். அண்ட் இந்த வண்டிக்கு தான் வித்த ரேட்டோட இன்றைக்கி ரேட் அதிகமாக இருக்கிறது செகண்ட் ஹேண்ட்லேயே. புது ஷோரூமில் வித்த ரேட்டோட இன்றைக்கி செகண்ட் ஹேண்ட்லேயே டபுள் ட்ரிபிள் மடங்கு ரேட் இருக்கிற ஒரே வண்டி உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மட்டும் தாங்க. அதான் கண்டிப்பாக இது வந்து யாரும் மறக்க முடியாது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் ஸோ ஐயப்பன் தீமில் பெயிண்ட் பண்ண புல்லட்டு, ஃபுல் லைனாக புல்லட் இருக்குங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க புல்லட்ஸ் தான் நிறைய ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம RX ஃபோக்கஸ் பண்ணுறதால புல்லட் வந்து நான் செப்பரேட்டாக நான் கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ கார்த்திக் ப்ரோ சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்தேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே உங்கள் வீடியோ நான் பார்க்குறோம். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வீடியோக்காக நம்ம பேசுகிறது கிடையாது, என்ன ரியாலிட்டிக்கோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் இப்போ லடாக் போயிட்டு வந்தோம், எவ்வளோ செலவாகுன்றது நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 70,000 ஆச்சு, 2 பேர் போயிருந்தோம், நாங்கள் இங்கே தங்கணும். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஓகே நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றது
சொல்கிறதுக்கு ஒரு தம்ஸ் அப்பா, ஒரு லைக் பண்ணுறது, ஒரு கமெண்ட் பண்ணுறது, பிரதர் நல்லா இருக்குது இந்த விஷயம், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஸோ தட் எங்களுக்கும் என்ன ஒன்றா அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். பிகாஸ் ஒரு டைம் எடுத்து இவ்வளோ வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ ஒரு 60-70,000 இருந்தாலே உங்கள் ஆர்எக்ஸை இந்த மாதிரி தரமாக ரெடி பண்ணிடலாம். ஸோ 2 months டைம் கேட்குறாரு. ஷாப் பார்த்தீங்கன்னா சென்னை ரெட்டில்ஸில் இருக்குது. ஃபோன் நம்பர், அட்ரஸ், மேப் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேறு ஏதாச்சும் இந்த பைக்ஸ் பற்றினா கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஷாப் கிட்டே கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ ராயல் என்ஃபீல்டு புல்லட் வரப்போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.